மக்களே, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு அருமையான டிப்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். சரியா? கணவன் மனைவி உறவு வந்து உன்னதமான உறவு. தெய்வீக உறவில் வந்து எந்த விரிசலும் வராமல் இருக்க ஒரு அருமையான டிப்ஸ் தான். குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், சந்தேகம் இருக்கக்கூடாது, எதுனாலும் மனவிட்டு பேசணும். சரியா? ஈகோ இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாலே லைஃப் ஹாப்பியாக இருக்கும். சரியா? நீங்கள் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்கள் லைஃபுக்குள்ளே இன்னொருத்தமே வந்து உள்ளே நுழைய முடியாது. சரியா? இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு பாட்டு பாடுறேன். அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மனைவிக்கு வந்து சுகம் இல்லை, கணவன் வந்து எல்லா வேலையும் வீட்டில் செய்யணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் கணவன் வந்து கஷ்டப்படுறான், அவனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறான்னா அவங்களுக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும், கணவன்கிட்ட பேசி அதுக்கு தீர்வு நீங்கள் தான் வழி சொல்லணும். சரியா? அப்போ தான் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து பிரச்சனையை வந்து இன்னொருத்தவங்கிட்ட நீங்கள் சொல்லவே கூடாது. அது நீங்களே பேசி தீர்த்தரணும். இப்படி இருந்தாலே லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போது உங்களோட ஜென்ரேஷன், உங்கள் பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ தான்